இன்னைக்கு வீடியோவில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு டெசர்ட் ரெசிபி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம், என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். 1.5 கப் பால் சேர்த்துருக்கோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். விஸ்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கரைச்சிடுங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கோம். நான் முதல்ல வீடியோவில் பால்னு சொல்லிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கும் குறைவாக சேர்த்துருக்குறேன். நான் வந்து பால் அளந்த கப்லேயே 1/2 கப்புக்கும் குறைவாக வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமாக 2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிகளே இல்லாமல் கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாதாம் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ளேவரும் நல்லா வரும், கலரும் நமக்கு ரெசிபிக்கு நல்லா கிடச்சிரும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். அதனால் உங்களுக்கு பிங்க் கலராக இருக்குது. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஏற்கனவே பாலில் கரைச்ச கஸ்டர்ட் பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பால் வந்து இனிமேல் டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஓரளவு கெட்டியானோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட் பன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஓரங்களில் கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒயிட் பன் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாப்பிட்ற பிளேட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஓரங்களை கட் பண்ண ப்ரெட்டுகளை அடுக்கிடலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் இது மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மேலே நான் ஒயிட் கலர் ப்ரெட் வச்சுருக்கேன். அதையும் இதில் கூட சேர்த்துடலாம். நான் ஒயிட் ப்ரெட்டையும் ஒரு லேயர் வச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் நம்ம செஞ்சு வச்ச இந்த இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேலே நான் வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக வந்து பிஸ்தா தூவி விடுறேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் ஜீரக மிட்டாய் வச்சுருக்கேன். அதையும் இதில் கூட சேர்த்துட்றேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கூல் பண்ணி செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா முழுமையாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம சூடாக இருக்கும்போது தான் இந்த பால் கலவையை உள்ளே சேர்க்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக. அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சுட்டோம். பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். நம்ம வந்து பால் இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.